வணக்கம். இன்றைக்கும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதிதிக்கு மீஷோவில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு ஸ்லீவ்லெஸ் டாப்பு, ஒரு க்ராப் டாப் மாதிரி தான் வருது. இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. அப்புறம் இது பேண்ட்டு. இது வந்து பேண்ட்டு, ஃபுல் பேண்ட்டு. ஆக்சுவலாக அது மாடல் வந்து ஆங்கிள் லென்த் பேண்ட்டு. ட்ரெஸ் நல்லா இருக்குது. ரிசப்ஷன் அப்போது ஈவினிங் அப்போ ஒரு ட்ரெஸ் போடுவோம். அப்புறம் பாப்பா எப்படியுமே ஏதாவது ட்ரெஸ்ஸில் கொட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 2 ட்ரெஸ் போட்டு வைப்போம். 250 ட்ரெஸ் போட்டு வைப்போம்னு பார்த்தேன். அதுதான் அந்த ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். வந்துருச்சு. நல்லாயிருக்கு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கிளாத் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸ்டிச்சிங் எதுக்கு 250 அந்த ரேஞ்சில் பிள்ளைங்களுக்கு போடுறது நல்லதுன்னா, குழந்தைங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. இன்னொன்று, நம்ம குழந்தைங்களுக்கு எத்தனை வாட்டி நம்ம நியூ ட்ரெஸ் எடுத்து நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக எடுத்து வச்சாலும் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒன்று கொஞ்சம் கிராண்டாக எடுத்தோன்னா அது ரெகுலர் யூஸ்க்கு நம்ம போக முடியாது. சின்ன ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு ஷாப்புக்கு போகும்போதோ இல்லை ஒரு கோயிலுக்கு போகும்போதோ அந்த ட்ரெஸ் போட முடியாது. மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு வந்து காட்டன் பனியன் கிளாத்லேயே ட்ரெஸ் எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரேட்டும் ரொம்ப அதிகமாக அதில் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்காமல் 250 300க்குள்ளேயே அவங்களுக்கு ட்ரெஸ் நிறைய ஒரு ட்ரெஸ் 500 700 1000 கொடுத்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிற ரேட்டுக்கு 1000க்கு 4 செட் போட்டுட்டோன்னா ஒரு 4 அக்கேஷன்ஸுக்கு போட்டுக்கலாம். எப்படியுமே நம்ம திருப்பி பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே, பிள்ளைங்க வளர்றதுண்டியும் பிள்ளைங்களுக்கு அவங்களே கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறத நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஒன்றும் சைஸ் சின்னதாகிடும், இல்லை ஷ்ரிங்க் ஆயிரும், இல்லாட்டி ஃபேட் ஆயிரும். அப்படியே 1000 1900 2000 மேலே எடுத்தால் அது 1 டைம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அவ்வளோ தூரம் அந்த மாதிரி டக்குன்னு சேஞ்ச் பண்ணி சீக்கிரம் ஃபேட் ஆயிடுது, இல்லாட்டி சீக்கிரம் சைஸ் பத்தாமல் போகிற ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி வாங்க வேண்டாங்கிறது என்னோடய கருத்து. பொதுவாகவே குழந்தைங்க வச்சுருக்காங்க, நிறைய பேர் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவர் ரொம்ப அதிகமாக குழந்தைங்களுக்கு வந்து இப்போ தீபாவளினா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா ஒரு 1000 அதுக்குள்ளேயே எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நான் அதுக்கு வந்து அதிகபட்சமாக அவள் ஃபஸ்ட் பர்த்டேக்கு 1000க்கு ஒரு ஃப்ராக் எடுத்தேன். அப்போ அவளோட மொட்டை போட்டு காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு ஒரு பட்டு பாவாடை ஸ்டிச் பண்ணேன். அவ்வளோதான். அதான் அதிகமாக இதுவரை அந்த 2 ட்ரெஸ் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லியாக எடுத்தது. அதுக்கப்புறம் எல்லாமே நான் 200 350 அதிகபட்சம் 500க்குள்ளே எடுத்து முடிச்சிடுவேன். 2 ட்ரெஸ்ஸு 3 ட்ரெஸ் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்குவேன். அவங்களுக்கு ஒரு 1000 1500 தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பட்ஜெட் போட்டிருந்தோன்னா அதுலேயே எப்படி 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் எடுக்கிறது, 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் 2 ட்ரெஸ் வந்து ரெகுலர் யூஸ்க்கு போடுறது, ரஃப் யூஸ் ட்ரெஸ் எப்படி எடுக்கிறேன் அந்த மாதிரி தான் யோசிச்சு எடுப்பேன். அது மாதிரி தான் ஒரு கலெக்ஷன் இது 250 நல்லா இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா லிங்க் போடுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.